பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்க அப்படியே நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? கேபிள் கார்ல போயிட்டு இருக்கிறோம். ஐரோப்பா நாடு இருக்குல்ல, ஆஸ்திரியான்னு ஒரு தேசம் இருக்குது, ஜெர்மன் தேசம் பக்கம். அங்க இது ஆல்ப்ஸ் மலை. இது ஆல்ப்ஸ் மலை தொடர் ஐரோப்பா முழுதும் நிறைய நாடுகளை பரவி இருக்குல்ல. அந்த மலை பகுதியில் கேபிள் கார்ல இந்த மலைக்கு மேல போய் கொண்டு இருக்கிறோம். மழை பெய்து கொண்டு சில்லுன்னு வெதரு. ஆனா ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஆண்டோடைய கிரியேஷன், ஆண்டோடைய சிருஷ்டிப்பை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாரு. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? யாத்திராமம் 34:10 உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்று சொல்லார், என் மகனே, என் மகளே, நான் கூட இருக்கிறேன். உன் கூட சும்மா இருப்பதல்ல, உன்னோட கூட இருந்து நான் செயல்படுகிற தேவன். நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்பிலே செயல்படுவார், வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா வேலையிலே செயல்படுவார், பிசினஸ் செய்து கொண்டிருந்தா பிசினஸ்ல செயல்படுவார், ஊழியம் செய்து கொண்டிருந்தா ஊழியத்தில் செயல்படுவார். கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமா? இது என்னங்க இது இவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்க மூலமா செய்ய போகிறார். இப்படிங்க இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டா, என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பயங்கரமானவர், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர் என்று மகிழ்ச்சியோடு நீங்க சொல்ல முடியும். ஆமா, 4 மாடிக்கு சிலர் வந்தா சொல்லுவாங்க, நூல் கட்டிடங்கள் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கிராமத்துல எப்படிங்க இவ்வளவு பிரம்மாண்டம் எல்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்குதுன்னு. அது என்னால இல்ல, என் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமானவர், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். நீங்களும் சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். இன்னைக்கு செய்வார். சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படுவாங்க, விரோதிக்கிறவர்கள் பயப்படுவாங்க. உங்க மூலம் ஆண்டவர் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். என்றால் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறாரா? உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அவரை பங்காளரா வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு சொந்தமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது ஒரு தேவை வருகிற மட்டும் ஆண்டவர் என்ன கூப்பிடுறீங்களா? இல்ல, எப்பொழுதுமே அவரை கூடவே வைத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் கூட இருக்கணும். நீ தான் எனக்கு எல்லாமே, நீ பற்றி கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை பார்ப்பீங்க. இயேசுவே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன், என்னோட கூட இருக்கிறேன். இன்றைக்கு என் கூட இருந்து எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வீர். என் சத்துருக்கள், பகைக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் பயந்து நடுங்கும்படி என்னை கொண்டு எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.